சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் உள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவதற்காக கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மோட்டார் சைக்கிள்கள் புடைசூழ காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அழைத்து வந்தனர். அவரை வரவேற்ற தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா முப்படை அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். இதையடுத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் வெள்ளை நிற திறந்த ஜீப்பில் பயணம் செய்தபடி அணிவகுப்புகளை அவர் பார்வையிட்டார். குதிரைப்படை, கமாண்டோ படை, ஆயுதப்படை உள்ளிட்ட 7 படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செலுத்தினார். சுதந்திர தின நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களை கௌரவிக்கும் விதமாக விருதுகளும் வழங்கப்பட்டன. விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இன வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் தகைசால் தமிழர் விருது மூத்த தமிழறிஞர் குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றை முதலமைச்சர் வழங்கினார். தனிமரம் தோப்பாகாது எனும் பழமொழியை மாற்றி அமைத்திட்டவர் என முத்தமிழறிஞர் கலைஞரால் பாராட்டப்பட்டவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள். செவிலியர் சபீனாவுக்கு வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதை முதலமைச்சர் வழங்கினார். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் துணிச்சலாக செயல்பட்டு சிகிச்சை அளித்தமைக்காக இவ்விருது வழங்கப்பட்டது. அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவோருக்கான அப்துல் கலாம் விருதை சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இவருக்கு அண்மையில் புதிய தலைமுறை சார்பில் தமிழன் விருது வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டன. இளம் பகவத் IAS அவர்கள் இயக்குனர், பொது நூலகங்கள் துறை அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சிகளின் வாயிலாக தமிழ் இலக்கிய படைப்புகளை உலக மொழிகளுக்கு எடுத்துச் சென்றமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. சிறந்த மாநகராட்சிக்கான விருது கோவைக்கு வழங்கப்பட்டது. சிறந்த மண்டலமாக சென்னை மாநகராட்சியில் உள்ள 14வது மண்டலத்திற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நகராட்சிக்கான விருதை திருவாரூருக்கும், சிறந்த பேரூராட்சிக்கான விருதை கோவை மாவட்டம் சூலூருக்கும் முதலமைச்சர் வழங்கினார். இதேபோல மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள், மகளிர் நலனுக்காக சிறப்பாக தொண்டாற்றிய தொண்டு நிறுவனம் மற்றும் சமூக பணியாளருக்கான விருதுகள், முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள் உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். இதையடுத்து விருது பெற்றவர்கள் முதல்வருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.